ஓம் சாந்தி. நாம் ததிட்சி ரிஷியைப் போன்று யக்ஞத்திற்கு சேவை செய்யக்கூடிய ஆத்மா. நாம் தூய்மையான மற்றும் யோகியாக இருக்கும் ஆத்மா. நாம் சக்தி ரூபமாக இருக்கும் ஆத்மா. நமக்கு நன்மை செய்து கொள்வதற்காக ஒவ்வொரு வகையிலும் பத்தியத்தை கடைபிடிக்கின்றோம். நாம் மலராக ஆவதற்காக ஒவ்வொரு வகையிலும் பத்தியத்தை கடைபிடிக்கின்றோம். நாம் மலராக ஆவதற்காக தூய்மையான கைகளினால் சமைக்கப்பட்ட சுத்தமான உணவை சாப்பிடுகின்றோம். நாம் சதா உடல் மற்றும் மனதளவில் ஆரோக்கியமாக இருக்கும் பயிற்சியை இங்கேயே செய்கின்றோம். நாம் ததிட்சி ரிஷியைப் போன்று யக்ஞ சேவைக்கு எலும்பையும் கொடுக்கும் அளவிற்கு சேவை செய்கின்றோம். நாம் நினைவின் மூலம் 21 பிறவிகளுக்கு ஆரோக்கியமானவர்களாக ஆகின்றோம். இதுவும் மலர் போன்ற தோட்டமாகும். தந்தை தோட்டக்காரனாகவும் இருக்கின்றார், படகோட்டியாகவும் இருக்கின்றார். மலர்களை பார்த்து தந்தையும் மகிழ்ச்சி அடைகின்றார். நாம் முள்ளிலிருந்து மலராக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். நாம் சொர்க்கவாசிகளாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். நாம் தேவதைகளாக ஆகப் போகின்றோம். அதற்கு பத்தியம் தேவைப்படுகின்றது. எந்த அளவிற்கு அதிகம் பத்தியத்தை கடைபிடிக்கிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு நன்மை ஏற்படுகின்றது. நாம் சரீரத்தை முற்றிலும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கின்றோம். தந்தையாகிய பகவானை நினைவு செய்யும் பொழுது நமக்கு ஆஸ்தி கிடைத்து விடுகின்றது. இப்போது தந்தை மூலம் நாம் மீண்டும் தேவதைகளாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது மீண்டும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் படிக்கின்றோம். நாளை சரீரத்தை விடுத்து ராஜ்ய குடும்பத்தில் பிறக்கின்றோம். நாம் எதிர்காலத்திற்கான பிராப்தியை அடைகின்றோம். இளவரசன் இளவரசியாவதுதான் நம்முடைய லட்சியமாகும். சொர்க்கத்திற்கு எஜமானனாக ஆவதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கின்றது. நாம் ஸ்ரீமத் மூலம் நமது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். நாம்
அசுத்தத்திலிருந்து தூய்மையானவர்களாக ஆவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். நமக்குள் குஷி இருக்கின்றது. மேலும் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் லட்சுமி நாராயணனை திருமணம் செய்து கொள்வதற்கு அப்படிப்பட்ட குணம் நம்மிடம் இருக்கிறதா என்று கேட்டுக்கொள்கின்றோம். நாம் தேவதையாவதற்காக உள்நோக்க முகமுடையவராகி நமக்குள் உரையாடிக் கொள்கின்றோம். இது பலவிதமான தர்மங்கள் நிறைந்த மரமாகும். இது மனித சிருஷ்டியின் மரமாகும். விதை ஒன்றுதான். மனிதர்களை தந்தைதான் தங்க புத்தியுடையவராக ஆக்குகின்றார். கல்பத்திற்கு முன்பு போன்று நாற்று நடப்படுகிறது. ஏழை குழந்தைகளாகிய நாம் இந்த படிப்பினால் பாக்கியத்தை மிக உயர்ந்ததாக ஆக்கிக் கொள்கின்றோம். இங்கு நாம் என்ன செய்தாலும் 21 பிறவிகளுக்கு கிடைக்கின்றது. தந்தை எவ்வளவு கள்ளம் கபடமற்றவராக இருக்கின்றார். நாம் உலகிற்கு எஜமானர்களாக ஆகின்றோம். நாம் ஈஸ்வரனின் சீடர்கள். நாம் சிவத்தந்தையினுடையவர்கள். சிவத்தந்தை நமக்கு ஆஸ்தி கொடுக்கின்றார். பிராமணர்களின் உண்மையான சுயதர்மம் தூய்மையாகும். எந்த தூய்மையை கடைப்பிடிப்பதை மனிதர்கள் கடினம் என்று கருதுகிறார்களோ அது நமக்கு மிகவுமே சுலபமானதாகும். ஏனெனில் நம்முடைய உண்மையான ஆத்மஸ்வரூபம் எப்பொழுதுமே தூய்மை என்ற நினைவு நம்மிடம் இருக்கின்றது. அனாதி சுரூபம் பவித்ரதா ஆகும். மேலும் ஆதி சுரூபம் பவித்திர தேவதையாகும். இப்பொழுதைய கடைசி பிறவி கூட பவித்திர பிராமண வாழ்க்கையாகும். எனவே தூய்மைதான் பிராமண வாழ்க்கையின் தனித்தன்மையாகும். நாம் பவித்திரமாக இருப்பதால் யோகியாக ஆகின்றோம். நாம் தேவதையாக ஆகப் போகிறோம். ஆகையால் நம்முடைய நடத்தை எப்படி இருக்கிறது? எந்த அசுத்த உணவுகளையும் சாப்பிடவில்லைதானே என்று உள்நோக்கு முகமுடையவராகி நமக்கு நாமே உரையாடிக் கொள்கின்றோம். நம்முடைய எதிர்காலத்தை 21 பிறவிகளுக்காக உயர்வானதாக ஆக்கிக் கொள்கின்றோம். சுதாமை போன்று என்னவெல்லாம் இருக்கிறதோ கள்ளம் கபடமற்ற தந்தையிடம் கொடுத்து விடுகின்றோம். ஆதி மற்றும் அனாதி சுரூபத்தின் நினைவு மூலமாக உண்மையான சுய தர்மத்தை கடைப்பிடித்து நடக்கக்கூடிய தூய்மையானவர் மற்றும் யோகி ஆத்மா நாம். சகஜ யோகியாக இருந்து சக்தி ரூபமாக இருக்கும் ஆத்மா நாம்.
நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.